ஏழில் மாந்திருந்தா இப்ப 7ல மாந்தி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினல் சிஸ்டம்ங்கிறது தான் 7ஆம் பாவம் அப்படிங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர் செய்யற தப்பு, இந்த 8ல மாந்தி இருந்தா எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமா சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்னா நம்மளுடைய ஆத்மா, நம்முடைய மனோபலம் நமக்கு வீக்கா இருந்தது அப்படின்னா விபத்து, தேவையில்லாத பிரச்சனைகள். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மலச்சிக்கலை சொல்லக்கூடியது, பைல்ஸ், அந்த மாதிரி மர்மஸ்தான உறுப்புகளை நோயை சொல்லக்கூடியது. இப்போ ஒரு பெண்களா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் டைம், அவங்க வந்து 9ல மாந்தி இருந்தது அப்படின்னா பூர்வீகத்துல வந்து கூட்டு மரணங்கள் இருந்திருக்கும். கோவில்கள், இவங்க எந்த கோவில்களுக்கு போனாலும் சரி, எனக்கு வந்து மனசு சரியில்லை, இப்போ 9ல ஒருத்தர் மாந்தி இருக்காரு, நான் போய் என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட பொங்கிட்டு இருக்க, அவங்க கிட்ட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இதம் கிடைக்கும். நமக்கு ஆசிரியர்னு 1000 பேர் வருவாங்க, குரு அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்க்கையில வரும், இவங்களுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வருவாரு. 10ல மாந்தி இருந்தது அப்படின்னா இவர்களுடைய ஒரு காலகட்டத்துல இவர்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது முதலீடு செய்யற இடம் அப்படிங்கிறது இதுதான். பேராசையை சொல்லுகின்ற இடமும் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு சொன்னா ஷார்ட்கட்ல போய் சீக்கிரமா பணக்காரன் ஆகலாமா, அப்ப இதுல போடுறேன் அதுல போடுறேன்னு போட்டுட்டு போய் கரெக்டா மாட்டிக்கிட்டு, உணவு தான் உணர்வுகளாக மாறுது, உணர்வுகள் தான் எண்ணங்களை தூண்டுது, எண்ணங்கள்ல இருந்து தான் சிந்தனைகள் வருது, சிந்தனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடாகுது, செயல்பாடு தான் அதற்கான பலன் கொடுக்குது, பலன் தான் 7ல் மாந்திருந்தா. இதுதான் ஒரு விஷயம். 7 அப்படிங்கிறது நம்மளுடைய திருமண வாழ்க்கையை சொல்றது. இப்ப 7ல மாந்தி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினல் சிஸ்டம்ங்கிறது தான் 7ஆம் பாவம் அப்படிங்க. இப்ப இருக்கிற நிறைய பேர் செய்யற தப்பு, பொதுவா தண்ணி குடிக்கிறது இல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவரா தண்ணி குடிக்கிறாங்க, நம்ம குடிக்கணும்ன்றதுக்காண்டி தேவைக்கு மீறியும் தண்ணி குடிக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூரின் வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த படிக்கிற குழந்தைங்க கிளாஸ் ஒரு பக்கம் இருக்கும், ரெஸ்ட் ரூம் ஒரு பக்கம் இருக்கும், போயிட்டு வர்றதுக்குள்ள திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இல்லை, வேலைக்கு போறவங்க அதே மாதிரி தான். அப்போ அந்த நீங்க யூரினல் வந்து நீங்க யூரின் அடக்க என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா யூரினல் சிஸ்டம் பாதிக்கப்படும். அப்ப கரெக்டா அந்த மாந்தி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணும், அந்த உறுப்புகள்ல நிச்சயமாக தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு. அப்ப இது யார் கெடுத்துக்கிறா, மாந்தி கெடுக்குதா நம்ம கெடுக்கிறோமா, நம்ம தான் கெடுத்துக்கிறோம். அப்ப மாந்தி என்ன பண்ணுது, என்னோட நல்லதை எடுத்துக்காம என்னோட மைனஸ் எடுத்தா நான் என்ன பண்றது, இந்த ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், இது ஒரு சின்னதா ஒரு உடல் ஒரு நோய் கொடுக்குறேன், இப்ப அது திருந்திக்கோன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, டேப்லெட்டை போட்டுட்டு அடுத்து வேலை பார்க்கறாங்க. சோ அது முதல்ல செய்யக்கூடாது. சரி, அப்ப இப்ப 7ல மாந்தி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நம் உடம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ முதல்ல அவ்வளவுதான் சார் எடுக்கணும், இஷ்டத்துக்கு எடுக்க கூடாது. ரெண்டாவது ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ். 7ல மாந்தி இருந்தாலும் சரி, 7ல சனி இருந்தாலும் சரிங்க சார், இந்த ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் வந்து இவங்க இஷ்டத்துக்கு குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா தொந்தரவு தான், அவங்களுக்கு இழுக்கும், அந்த ட்ரிங்க்ஸ் நோக்கி தான் இழுக்கும். ஆமா, திரும்ப திரும்ப அது குடிக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்போ முதல் பரிகாரம் ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இளநீ, பதநீர், அப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஜூஸ், பழ ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கிறது அப்படின்னா இது குடிச்சாலும் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கு. எந்த ஒரு பொருள் நம்மள திரும்ப திரும்ப இது வேணும் வேணும் தூண்டாம இருக்குதோ அந்த பொருள் நல்ல பொருள். இப்ப இளநீ குடிச்சா நாளைக்கு திருப்பி அந்த மறுபடியும் அந்த இளநீ பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை குடிக்கணுங்கிற அந்த போதை வரும். ஆனா அதே சமயம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வரும், அதை பார்த்ததுமே திரும்ப குடிக்கணும்னு தோண்டுது இல்லைங்களா, அப்ப அது ஒரு நெகட்டிவான பொருள் தான். முதல்ல இது வந்து தவிர்த்துக்கணும். இரண்டாவது 7ஆம் வீடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை துணையை சொல்ற இடம், வாழ்க்கை துணை எல்லாமே 7 தான். 7ஆம், அப்ப அந்த 7ல இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு இந்த உள்ளுணர்வு திறன் அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நாம ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இல்லைங்க இது கொஞ்சம் யோசிங்க, இல்ல இந்த ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா தெரியற மாதிரி இல்ல, நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்போம், அவங்க சொல்லுவாங்க இல்ல இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும், தாராளமா பண்ணுங்க. அப்ப 7ல் மாந்தி இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னர் சொல்றத முதல்ல முழுமையா பொறுமையா கேட்கணும். இவளுக்கெல்லாம் என்ன தெரியும், இல்ல இவருக்கெல்லாம் என் ஃபீல்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்க கூட. ஃபீல்டு தெரியாம இருக்கலாம், ஆனா கருத்து சொல்றதுக்கும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்கனால நமக்கு சரியான விஷயத்தை சொல்றதும் அவங்க இல்யூஷன் நல்லா. நிச்சயமா இது ரொம்ப பெரிய நல்ல அருமையான பரிகாரமா இருக்கு. 7ல் மாந்தி இருக்கவங்க கணவனா இருந்தா மனைவி பேச்சையும், மனைவியா இருந்தா கணவன் பேச்சையும் கேட்டுக்கணும். சூப்பர், இது ரொம்ப பெரிய பரிகாரம் தான். 8ல் மாந்தி இருந்தா மேடம் சார், 8ல மாந்தி இருந்தாதான் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 8ல மாந்தி இருந்தா எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமா சொல்லுவாங்க. அதோடைய ஒரு விஷயம் என்னன்னா நாம் ஆழ்மனம், இது எப்படி சொல்லலாம்னா நம்மளுடைய ஆத்மா, நம்முடைய மனோபலம் நமக்கு வீக்கா இருந்தது அப்படின்னா விபத்து, தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு போயிட்டு சிக்க வைக்கிறது அப்படிங்கிறது உண்மைதானுங்க. ஏன் அப்படின்னா
சார் நம்ம திடமா தெளிவா இருந்தோம்னா நம்ம நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட ஸ்மூத்தா ஃபேஸ் பண்ணணும். எதுக்கணுமா இல்ல பதுங்கிட்டு போகணுமாங்கிறது நமக்கு கொடுத்துரும். அந்த திறன் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா என்ன செய்வோம்? தப்பா முடிவெடுக்கும். கண்மூடித்தனமான ஒரு முடிவு. யாரை நம்ப கூடாது, அவங்களை எல்லாம் போய் நம்புவோம். யார்கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாது, அப்படி ஓப்பன் ஹார்ட்டா அடிச்சு விட்டுட்டு இருப்போம். அப்ப பிரச்சனை வரதானே செய்யும். 8ல் மாந்தி இருக்கிறவங்க முதல் விஷயம் ரகசியம் காக்கணும். நமக்கு வேணா அது ரகசியம் தெரியாம இருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தெரியல. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது புதையல் மாதிரி பாயிண்டா இருக்கும். ஸோ முதல்ல அதை தவிர்க்கணும். 2வது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது மலச்சிக்கலை சொல்லக்கூடியது, பைல்ஸ் அந்த மாதிரி மர்மஸ்தான உறுப்புகளை நோயை சொல்லக்கூடியது. இப்போ முதல் விஷயம் என்னன்னா அதை அந்த உறுப்புகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். இப்போ ஒரு பெண்களா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் டைம் அவங்க ஹைஜீனிக்கா இருக்கணும் சார், தன்னை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அப்ப இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. 2வது இந்த 8ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுடைய மனதை படிக்கின்ற திறன் இயல்பாகவே அதிகமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, இவங்க மத்தவங்களை சீக்கிரம் லேர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா? லேர்ன் பண்றத இங்க ரகசியம் காக்கணும்னு ஒண்ணு இருக்கா, இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியும்பா, அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, போய் தான் சொல்றான்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா சிக்கல். அப்ப எவ்வளவு பெரிய வரம், அடுத்தவங்களுடைய மனதை ஒரு சைக்காலஜி படிக்காம இயல்பா புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது பெரிய வரும் இல்லைங்களா? அதை ஃபாலோ பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெய்கி, மெடிடேஷன், யோகா எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க சார், இது ரொம்ப சீக்கிரமா இவங்களுக்கு தான் சார் வேலை செய்யும். இதை அழகா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒண்ணு கூட வேண்டாம், சைக்காலஜி படிக்கிறது கூட இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். 8ல் மாதிரி இருந்தால் சைக்காலஜி கூட படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், கவுன்சிலிங் நல்லா வரும் சார். இவங்க இப்ப எத்தனை பேர் இந்த ஃபீல்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப போற காலத்துக்கு மனப்பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய திறன் 8ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அதிகம். சோ இவங்க மெயின் சப்ஜெக்ட் அது படிக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் சைட்லயாவது இதை படிக்க ஆரம்பிச்சா இவங்களுக்கே நல்லா தெரியும், தான் அதை அதிகமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா வருமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு 8ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த அடுத்தவங்களுடைய மனதை படிக்கிற திறன் அதிகமா. நிச்சயமா. 9ல் மாந்தி இருந்தால் சார், 9ல மாந்தி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல சொல்ற விஷயங்கள் நம்மளுடைய பூர்வீகத்துல கூட்டு மரணங்கள் இருந்திருக்கும், துர்மரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா ஆமாங்க சார், அது இருக்கு, நம்மளுடைய வம்சாவளியில இருக்கு. ஏன்னா அதனாலதான் நம்ம அந்த இதுல பிறப்போம். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 9 அப்படிங்கிறது கோவில்கள். இவங்க எந்த கோவில்களுக்கு போனாலும் சார் ரொம்ப குயிக்கா, இப்ப நம்ம ஒரு 2 மணி நேரம் அந்த கோவில்ல இருந்தா அந்த நேர்மறை ஆற்றல், அந்த அருள் நமக்கு உள்ள ஈர்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், 20 நிமிஷத்துல அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்கின்ற திறன் இவங்களுக்கு ரொம்ப. அதே மாதிரி மியூசிக், இசைக்கு மயங்காத மனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு இசைக்கு நம்மளுடைய இயல்பை கூட மாற்றுகின்ற திறன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல இது ரொம்ப அதிகமா இதை ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் ஆர்டிகல் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு சங்கராபரண ராகமாகட்டும், ஒரு கல்யாணி ராகமாகட்டும், எது மனதில் உடலில் எதுல சரி செய்யும் அப்படின்னு. அப்போ 9ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயல்பாக மியூசிக் இன்ட்ரெஸ்ட், அவங்க மியூசிக் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மனசு சரியில்லை, இப்போ 9ல ஒருத்தர் மாந்தி இருக்காரு, நான் போய் என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போன் போயிட்டு இருக்க, இருடா அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணாது அப்படின்னு அவங்க கிட்ட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போதே ஒரு இதம் கிடைக்கும். அவங்க சம் மியூசிக் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா சினிமா பாட்டா தான் இருக்கும் சார். ஆனா அந்த சிச்சுவேஷன் என்னை அது சரி பண்ணும். இது மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சாதாரண பாட்டா இருக்கலாம், ஆனா என்ன ஹீல் பண்ணக்கூடிய பாட்டா இருக்கும். இதனுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில குருன்னு ஒருத்தர் வருவாரு. ஏன்னா 9ஆம் வீடுங்கிறது குருஸ்தான். இவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், இல்ல நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். அப்படின்னா நமக்கு ஆசிரியர்னு 1000 பேர் வருவாங்க, குரு அப்படிங்கிறவர் ஒருத்தர் வாழ்க்கையில வருவார். இவங்களுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வருவாரு. அந்த குருவை சரியாக பிடித்து கொண்டால் இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம், அதாவது மாந்தி கொடுக்க வேண்டிய அந்த பாசிட்டிவ், ஒரு மாந்தி அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்ல கிரகம் அப்படிங்கறது அவங்களுடைய குரு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை மாறும் இல்லைங்களா, அந்த மாற்றத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னோட ஜாதகமே ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு 9ல குரு தான். எங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்தது. ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கும், ஜோதிட தேடுதல்கள் அதிகமா இருந்தது. ஆனா தேடுதல்ல இருக்கிற வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரிதமா இருந்தாலும் கிடைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்துட்டு இப்போ போதுமான அளவுக்கு இல்லை. அந்த தேடுதல்ல என் வாழ்க்கையில் என் குரு வந்தார். இப்போ கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா தான் என்னுடைய குரு. அவங்க என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்க ஐயா வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜோதிட தேடுதல்கள் அத்தனைக்கும் அவர் ஒரு வழிகாட்டி. நிச்சயமா அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பயணத்துல கூட இருக்காங்க. பொதுவா ஒரு குரு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு. சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை சார், வாழ்க்கைக்கு உண்டான அறிவை கொடுத்தார், வாழ்க்கைக்கான விடைகள் கொடுத்தார். ரொம்ப முக்கியம், அவர் எனக்கு மீன் பிடிச்சு கொடுக்கல, எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துட்டு அதுல வெரைட்டியா எப்படி மீன் பிடிக்கணும்னா திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சது அவர். அப்போ 9ல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்,
வாழ்க்கையில மகத்தான ஒரு குரு கிடைப்பாரு. அந்த குருவை சரியா புடிச்சுக்கிட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் போதும். இதுல வந்து மத்தது இப்ப நம்ம சொல்ற ஒரு இசை அப்படின்ட்டு இருக்குங்க சார். இசைகள்ல இருந்து எல்லாமே இருக்கு. பட் முதன்மையா இருக்கிறது குரு. நிச்சயமா 10ல் மாந்தி இருந்தார். 10ல மாந்தி இருந்தது அப்படின்னா ஒரு விஷயம் சார். இதுவும் அதே மாதிரி தான். வம்சாவளியில வந்து ஒரு துர்மரணங்கள், கூட்டு மரணங்கள், இந்த நீர்க்கண்டமானது, இந்த மாதிரி விஷயங்கள் அது வம்சாவளியில இருக்கிற ஒண்ணு. ஓகே, ஜாதகருக்கு இதனுடைய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இறப்பு காரியங்கள் இவங்க போய் உதவி செய்யற மாதிரி இருக்கும். பொருளாதார உதவியா இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், இல்ல அது ரிலேட்டடாக அந்த கர்ம காரியங்கள் செய்வதற்கு இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேடுற மாதிரி இருக்கும். இவங்களும் அதுக்கு நிறைய ஒரு கோயின்சிடென்ட்டா உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீடுங்கிறது நம்முடைய கர்மஸ்தானம். அப்ப நம்மளுடைய ஒரு கட்டத்துல இவங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தா ஒரு வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களோட நிறைய சலனங்களோட ஒரு வாழ்க்கை இருக்கும். இவர்களுடைய ஒரு காலகட்டத்துல இவர்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது மாறுபடும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருட காலம் நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது மரபணு பதிவாயிடும். அப்ப மரபணு மாற்றத்தை நல்ல விதமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு கெட்ட விஷயத்தையே உள்ள கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 8 வருஷமா அதையவே பண்ணி, இப்ப 8 வருஷமா நம்ம வந்து ஒரு குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா இதுவும் நம்ம மரபணுல பதிவாயிடும். அப்ப இந்த மரபணு பதிவு எங்க போகும்? அதுக்கடுத்து என்னுடைய வம்சாவளி 7 தலைமுறைக்குள்ளேயும் இது பதிவாயிடும். அதே போல நான் ஒரு 8 வருஷமா ஒரு யோகா கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த யோகாசனத்தை நான் ரொம்ப திறமையா பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஆத்மார்த்தமா பண்றேன் அப்படின்னா என் மரபணுவில் அது பதியும் போது என் வம்சாவளியினருக்கு இந்த யோகா பத்தின அறிவும் அங்க பதிவாகி இருக்கும். 4வது தலைமுறையோ 5வது தலைமுறை யாரோ ஒருத்தங்க என் தலைமுறை வந்து இந்த யோகா கத்துக்கணும்னு ஆரம்பிக்கும் போது மத்தவங்க போற வேகத்தை விட அந்த குழந்தை போற வேகம் அபரிதமா இருக்கு. டிஎன்ஏல பதிவாயிடும் சார். இது 8 வருஷ கால ரெக்கார்ட். இது எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து இப்ப ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தண்ணியை வந்து அது வந்து உணர்ந்துக்குது. அப்ப இது வந்து ஒரே தலைமுறையில வந்திருக்குமா? யானையினுடைய வம்சாவளியிலும் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கு, மனிதனுக்கும் இருக்கு. நிச்சயமா 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துல மாந்தி இருந்தார் சார். லாபஸ்தானம் பொதுவா மாந்தி வந்து 11ல இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்ன பத்தி இருந்தா கரெக்ட், நல்லது. இந்த கரண்ட் லைஃப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா குளிக்கிறாங்களான்னா குளிக்கிறது இல்லைங்க சார். இது சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு தெரியும், ஆமாப்பா நானே 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறாள். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் மூட்டுக்கு கீழே வந்து ரெகுலரா காலை சுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க. அவ ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஃப்ரெஷ் அப் பண்றது, கை முகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தமா வச்சுப்பாங்க, காலுக்கு கீழே வந்து கவனிக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல வந்து அது அதிகமா பாதிக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால் அப்படிங்கிற பகுதி வந்து அப்ப அங்க மாந்தி இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் தோன்றும். அதே மாதிரி ஏதாவது ஒரு காலில் அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த கால்கள் வந்து சுத்தம் இல்லாம இருக்கும்போது சின்னதா ஒரு காயம் பட்டது அப்படின்னா நெறி கட்டிக்கிறது, சீல் வச்சுக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உடம்ப முதல்ல சுத்தமா வச்சுக்கணும். 1. 2வது 11ல மாந்தி இருக்கும்போது இதுதான் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. முதலீடு செய்யற இடம் அப்படிங்கிறது இதுதான். பேராசையை சொல்லுகின்ற இடமும் அதுதான். இவங்கதான் போய் 1 லட்சம் கொடுத்தா 10,000 கொடுக்குறோம், 20,000 கொடுக்க மாட்டது. அந்த இடத்துல கொண்டு போய் பணத்தை போடுற ஆள் யாருன்னா இவங்க தான். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த நாள் வந்து இருக்கும், யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு சொன்னா ஷார்ட்கட்ல போய் சீக்கிரமா பணக்காரன் ஆகலாமா, அப்ப இதுல போடுறேன் அதுல போடுறேன்னு போட்டுட்டு போய் கரெக்டா மாட்டிக்கிட்டு கடைசியில அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது, ரோட்ல போராட்டம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது இவங்க தான். அப்போ 11ல் மாந்தி இருந்தது அப்படின்னா தேவையா ஆசையா? தேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. சரி, ஓகே, அப்படியே ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது முதல்ல இயல்பான ஆசையா பேராசையா? இயல்பான ஆசையாக இருந்தால் அதற்கான முயற்சிகள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாந்தி தான் உள்ளுணர்வு அதிகம் இல்லைங்களா கொடுத்துட்டு இருக்கோம், ரைட், ஓகே. ஆனால் பேராசையாக இருந்தா தகுதிகளை வளர்த்து கொண்டால்தான் அந்த பேராசை இயல்பான ஆசையாக மாறி உங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பேராசை பெரும் நஷ்டம் மட்டும் இல்லைங்க சார், பெரும் கஷ்டத்தையும் கொடுக்கும். நிறைய ஒரு அம்மா அழுதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் சேமிச்சு வச்ச அத்தனை காசு இதுல போட்டேன், பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அழுதெல்லாம். இவங்க தான் சார் ரொம்ப மைக்ரோ செகண்ட்ல தடமாறுறவங்க இருக்காங்க இல்லைங்களா. இந்த 11ல மாந்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப ஈஸியா தடமாறிடுவாங்க. நான் கரெக்டா இருக்கேன்பாங்க, செகண்டா பெரிய ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல போயிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது, தவறான கையெழுத்தை போட்டு விட்டுறது, இதெல்லாம் செய்யறது இவங்க தான். என்னை பத்தி ஒண்ணு திரும்ப சொல்றதுதான், பேராசை வேண்டாம், தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களோட பரிகாரமே தேவையா ஆசையான்னு பார்த்து அதுல பண்றதா பரிகாரம். நிச்சயமா 12ஆம் இடத்தில் மாந்தி இருந்தார் சார். 12ல மாந்தி இருந்த அப்படின்னா முதல் விஷயம் நம்முடைய மோட்சம், நம்முடைய இறுதி கால வாழ்வை சொல்லக்கூடியது. நம்முடைய காலத்திற்கு பிறகும்
பெயர் சொல்லும்படியான வாழ்க்கையை கொடுக்கிறது 12ஆம் பாவம்னா அங்க யாருக்கு மாந்தி இருக்கோ அவர்கள் தான் வாழுகின்ற காலத்திலும் தன்னுடைய மனசுக்கு சரின்னு படுற விஷயங்களை இவங்க பண்ணணும். மனசுக்கு தப்புன்னு படுறதோ இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இன்கம் வருது இங்க கொஞ்சம் கமிஷன் வருதுங்கிறதுக்காக தடம் மட்டும் மாறினால் இறுதி காலம் அப்படிங்கிறது போராட்ட காலம் முடியும். இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க சார். 12 மாந்தி இருந்து அப்படின்னா கண்ணுக்கு மறைவான மரணத்தை சொல்லுங்க. தூரதேசத்துல போய் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு மரணம் சம்பவிக்கிறது, இவங்களுடைய இறுதி காலத்துல கூட கூட யாருமே இல்லாம அந்த மாதிரி இருக்கிறதுல 12ல மாந்தி கொடுக்குது. சரி, அது ஏன் உங்களுக்கு நடக்குது? அப்ப வாழுகின்ற காலத்தில் நாம் தடம் புரண்டால் நம்முடைய இறுதி காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பாவமும் சேர்த்துன எல்லா ஆண்டு அனுபவிச்சு முடிச்சு கடைசியா கிளம்புற இடம் தான் இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது. இந்த 12ஆம் பாவத்துல அது வரைக்கும் நம்ம கூட வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உறவுகள், நட்பு எல்லாத்துக்கும் ஒரு இடம் நிற்கும் சார். கடைசியா வர்றது நம்மளுடைய சரீரம். இந்த சரீரம் 12 பாவம் வரைக்கும் நம்மளோட கூட வந்து கடைசியா பாதத்துல வந்து முடியுது இல்லைங்களா? உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன்னு சொல்றாங்க. இந்த 12ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப 12 பாவகத்துலன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உறுப்புகள் இருக்கு இல்லைங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு, உடம்ப நல்லா பார்த்து. நம்ம பணத்துக்காக ஓடுறோம், வேலைக்காக ஓடுறோம், கல்யாணத்துக்கு ஓடுறோம், எதுக்கோ ஓடுறோம் இல்லைங்கண்ணா. எல்லாம் ஓடலாம், ரைட், ஓகே. ஆனா நம்ம ஓடணும்னு முடிவு பண்ணா உடனே நம்மளோட எந்திரிச்சு வர்றது உடம்பு தான். உடம்பு வரலைன்னா வெறும் மனசு மட்டும் திங்க் பண்ணி என்ன பண்றது? அப்போ உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திக்கு எல்லா பாவகங்களுக்கும் சேர்த்த ஒரே பரிகாரம், உடம்ப நல்லா வச்சுங்க. உடம்ப சுத்தமா வச்சுக்கணும். அது வெளிப்பாகம் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளையும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ள போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு மாந்தி நெகட்டிவாகத்தான் வேலை செய்யும். எளிமையா இருக்கணும். 12 பாவகங்கள்ல மாந்தி எங்க இருந்தாலும் அந்த மாந்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம சாப்பிடுற உணவு கரெக்டா இருக்கணும். அதே போல நம் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவைத்தான் சாப்பிடணும். மூணாவது, இவ்வளவு தண்ணி குடிங்க, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிங்க, 6 லிட்டர் குடிங்க அப்படிமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உப்பு காரத்தை வந்து கம்மி பண்ணுங்க, நீங்க புளிப்பு இவ்வளவு எடுத்துக்கோங்க, கசப்பு துவர்ப்பு இவ்வளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அளவு வைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அளவு நம்ம அளவு கிடையாது. நம்மளுடைய உடம்புக்கு தெரியும் இவ்வளவு சாப்பிட்டா போதும். சார், நீங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்க, நீங்க வந்து ஒரு சொம்பு ஆரஞ்சு ஜூஸ் நீங்க குடிக்கிறீங்க. நான் ஒரு டம்ளர் குடிக்கும் போதே எனக்கு என் உடம்பு சொல்லுது போதும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என் அளவு ஒரு டம்ளர் தான். இப்போ வேற யாராவது ஒருத்தங்க ஒரு சொம்பு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாதான் உடம்புல இவ்வளவு ஆகும் அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனால் என் உடம்புக்கு அது சரி கிடையாது. என் உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண. மூணாவது, ஏன் எல்லாரும் வந்து கோவில் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் நான் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 12 பாவகத்துக்கும் அந்த உணவு சுவை அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒண்ணு, இது ரொம்ப நம்ம ஈஸியா அமைச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை நாமே உருவாக்கிக்கலாம். மூணாவது, உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு நிச்சயமா இருக்கு. உணவு தான் உணர்வுகளாக மாறுது, உணர்வுகள் தான் எண்ணங்களை தூண்டுது, எண்ணங்கள்ல இருந்து தான் சிந்தனைகள் வருது, சிந்தனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடாகுது, செயல்பாடு தான் அதற்கான பலன் கொடுக்குது, பலன் தான் விதியாக மாறுது. அப்போ ஒரு சாதாரண உணவை வச்சுக்கிட்டு நம்மளுடைய விதிப்பாட்டையே நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ இவ்வளவு சிம்பிளா இருக்கு, எடுத்துக்கலாமே. நிச்சயமா. அதுவும் இல்லாமல் நீங்க வாழ்வியல் பரிகாரம் முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. எல்லாருனாலையும் கோயிலுக்கு போக முடியாது, எல்லாருக்கும் அந்த பொருளாதார வசதி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்கணும், பொருளாதார வசதி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதோட சேர்ந்து நீங்க போறது அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் இது வாழ்வியலா பண்றப்ப இன்னும் சிறந்த விஷயங்களா இருக்கும். மேடம், இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் லக்னத்துக்கும் அதுக்கு அடுத்த பாவங்களுக்கும் பார்த்தோம். இப்ப நான் பர்சனலா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அதை இதுலயே கேட்டுருவோம், நேரிலே பார்த்துட்டுமே. இப்ப சூரியனோட மாந்தி இருக்குன்னு வைங்க, ஒரு கிரகங்கள் எல்லா கிரகங்களோட மாந்தி இருந்தா அது எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம். சூரியனோட மாந்தி இருந்தா என்ன நடக்கும், அதற்கான பரிகாரம் என்ன? சார், சூரியனோட மாந்தி இருந்தது அப்படின்னா